يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் வல்லமையும் எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லாசியும் அருளும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குத்பாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் அவனுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும் அவனுடைய தடையுத்தரவுகளை தவிர்ந்து வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இந்த பிரபஞ்சத்தில் எங்களை சிறந்த படைப்புகளில் ஒன்றாக படைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான். பல கடமைகளை எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அந்த ஒவ்வொரு கடமைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வினுடைய ஆசீர்வாதமும் அவனுடைய கிருபையும் எப்பொழுதும் அவனிடத்தில் இருந்து எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அந்த கடமைகளில் நாங்கள் உதாசீனம் செய்து வாழுகின்ற நேரத்தில் இறைவனுடைய எச்சரிக்கைகள், அவனுடைய தண்டனைகள், அதாபுகள் இறங்கக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் சமூகத்தில் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய இறுதி தூதர். அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் அவர்களோடு வாழ்ந்த சமூகத்தினுடைய நிலைகள் இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் படிக்கின்ற போது மிகவும் பண்பாடுகளிலே இருந்து அவர்கள் விலகி நடந்தார்கள், பாவங்களை அதிகம் செய்து வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நபி அவர்கள் அல்லாஹ்வினால் நபியாக, ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். அந்த சமூகம் கொள்கையில் வித்தியாசமான வழிமுறைகளிலே இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே சமூக விரோத செயற்பாடுகள் தாண்டவமாடின. இணை வைத்தல், விபச்சாரம், வட்டி, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தல், வியாபாரங்களிலே பாரிய மோசடிகள் என மிக மோசமான ஒரு அநாகரிக செயற்பாடுகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அதை சொல்லுகின்ற நேரத்தில் வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அந்த நரகத்திலே இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் என்று சொல்லுகிறான். இந்த நரகத்தின் விளிம்பில் பாவங்களோடு தங்களை
பின்னி பிணைந்த அந்த சமூகம் உலகம் போற்றும் உத்தமர்களாக அவருடைய நாமங்களெல்லாம் நமது செவிகளில் கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்ற இறைவனுடைய பொருத்தத்தை அவர்கள் மீது சாட்டுகின்ற சாட்சியம் கூறுகின்ற நிலைமைகளுக்கு அந்த சமூகம் மாற்றப்பட்டார்கள் என்றால் அந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்பதை குர்ஆன் பேசுகின்ற போது அது நபி அவர்கள் ஏற்படுத்திய சமூக சீர்திருத்தம் என்ற பணியினூடாகத்தான் அந்த காரியம் மாற்றப்பட்டது. உண்மையில் இன்றைய காலத்தில் சமூக சீர்திருத்தம் என்பது ஒரு ஃபர்லான கடமையான ஒரு அம்சமாக இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் அவற்றினுடைய யதார்த்தத்தை உண்மை நிலவரத்தை கண்டுகொள்வது இல்லை. வணக்க வழிபாடுகள் எப்படி ஃபர்லாக இருக்கிறதோ இதே போன்றுதான் சமூகத்தை சீர்திருத்துகின்ற பணி என்பதும் சமூகத்தினுடைய கட்டமைப்பை இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்க வேண்டியத அந்த சேவையை ஒரு மிக பெரும் கடமையாக இஸ்லாம் அறிமுகம் செய்திருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பின் அடிப்படை மூலமாக அந்த விடயத்தை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா கான ரப்புக அன் யுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த கிராமத்தையும் அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற அநியாயத்தை கொண்டு அல்லாஹ் அழிக்க மாட்டான். அங்கே சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலமெல்லாம் அந்த சமூகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாம் தடை செய்த சமூக விரோத செயற்பாடுகளில் அந்த செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே ஒரு கூட்டம் அந்த பிழையான சமூக விரோத செயல்கள் குறித்து பிரச்சாரம் செய்கிறது, விழிப்புணர்வுகள் செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் அந்த சீர்திருத்த பணியில் செயற்பட்டு இருக்கும் காலமெல்லாம் அந்த கிராமத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு கிராமத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு கிராமத்தினுடைய இறை அழிவில் இருந்து அந்த கிராமம் பாதுகாக்கப்படுவதற்கு அந்த சீர்திருத்த பணி என்பது முக்கியமான ஒரு பொறிமுறையாக இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இந்த சீர்திருத்த பணி செய்யக்கூடிய மக்களுடைய நன்மைகளை அல்லாஹ் அழிக்க மாட்டான், வீணாக்க மாட்டான் என்றும் இந்த பணியின் அவசியம் குறித்து அல்லாஹ் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை ஒரு சீர்திருத்த பணியாகவே மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் ஆன்மீக ரீதியாக மாற்றமடைய வேண்டும் என்றிருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனிலும் அந்த மாற்றம் உருவாக வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தான் அதனுடைய கலவைதான் சமூகமாகும். எனவே சமூகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாமிய விழுமியங்கள் மேலோங்க வேண்டும் என்றிருந்தால் தனி மனிதனிலே அந்த நல்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும். இந்த மாற்றத்தை நபி அவர்கள் தங்களுடைய நபித்துவ வாழ்க்கையில் மிக சீராக செயல்படுத்தி காட்டினார்கள். கொள்கையில் ஒவ்வொரு மனிதனையும் நல்ல ஒரு சிந்தனையில் வாழக்கூடிய வழிகளை உருவாக்கினார்கள். எந்த உலக ஆசைகள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு கொட்டப்பட்டாலும், எப்படியான சதி முயற்சிகளினால் அவர்கள் துவம்சம் செய்யப்பட்டாலும், என்ன நிலையில் அவர்கள் வைத்து அவருடைய உயிர் விலை பேசப்பட்டாலும், அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பின்வாங்கக்கூடிய நிலை இல்லாமல் உறுதியோடு அந்த கொள்கையில் இருந்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நபிகளாருடைய பாசறையில் உருவான சஹாபாக்கள் அனைவரும் கொள்கை ரீதியாக நபிகளார் ஏற்படுத்திய அந்த சீர்திருத்தத்தின் மூலமாக அவர்கள் ஆரம்ப காலங்களில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் பிழையான சிந்தனையோடு இருந்தார்கள். தாங்கள் வணங்குகின்ற கடவுள் விஷயத்தில் கூட ஒரு முறையற்ற தன்மையில் அவர்கள் இருந்தார்கள். இஸ்லாமிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். ஜாஹிலிய காலத்தில்
ஒருவர் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை கடவுளினுடைய அனுசரணையோடு செய்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது. அவர் என்ன செய்வார்? தான் வணங்குகின்ற சிலைக்கு முன்னால் சீட்டு குலுக்கி போடுவார். அதிலே செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கும். அதிலே ஒன்றை அவர் எடுத்தால் அந்த எடுத்த அந்த துண்டுதான் அந்த கடவுளினுடைய சட்டமாக, அந்த கடவுள் அவருக்கு கொடுத்த ஆணையாக அவர் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவார். இப்படியான நிலைமையில் அந்த மக்கள் கடவுள் கொள்கையை நம்பியிருந்தார்கள். ஒரு தடவை ஒருவருடைய தந்தையை ஒருவர் கொலை செய்து விடுகிறார். உடனே அந்த கொலை செய்யப்பட்டவர் பிடிக்கப்பட்டு அவருக்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நிலை அந்த வாரிசுக்கு கொடுக்கப்படுகிறது. உடனே இவர் என்ன செய்கிறார்? தான் வணங்கிய சிலைக்கு முன்னால் இவரை கொல்லுவதா மன்னிப்பதா என்ற சீட்டை குலுக்கி போடுகிறார். போட்டு எடுக்கிறார். மன்னிக்க வேண்டும் என்ற அந்த சீட்டு தான் அவருக்கு எடுக்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு அவருக்கு அவருடைய மனசை ஆசுவாசப்படுத்தவில்லை. மீண்டும் இரண்டாவது தடவை அந்த சீட்டை போடுகிறார். இரண்டாவது தடவை எடுக்கிறார். இரண்டாவது தடவை எடுத்த அந்த சீட்டிலும் அவரை மன்னித்து விடு என்ற கட்டளை இருக்கிறது. அவருக்கு அந்த கட்டளை அவர் பொருந்திக் கொள்ளவில்லை. மூன்றாவது தடவையும் குலுக்கி போடுகிறார். மூன்றாவது தடவையும் மன்னிக்க வேண்டும் என்ற பகுதி தான் எடுக்கப்படுகிறது. இவருக்கு ஆத்திரம் வருகிறது. தான் வணங்கி கொண்டிருந்த கடவுளை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தந்தைக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் இப்படியான ஒரு தீர்ப்பை நீ சொல்லுவாயா என்று தான் வணங்குகின்ற கடவுளை ஒரு அர்த்தமற்ற நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற மக்களாக அவர்கள் கடவுள் கொள்கையில் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அந்த கொள்கையில் இருந்து அவர்களை விடுவித்து நிலையான சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இஸ்லாம் என்ற கொள்கையின் பக்கம் அந்த மக்களை நபி அவர்கள் அழைத்தார்கள். அந்த அழைப்பை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியிலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற வினாடி வரைக்கும் அந்த கொள்கையிலே நிலையாக அவர்கள் இருந்தார்கள். இந்த சீர்திருத்தத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 23 வருஷத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே கொள்கை ரீதியாக அந்த மக்களை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். இரண்டாவது, பண்பு ரீதியாக நாம் பார்க்கின்ற போதும் நபி அவர்கள் அந்த சமூகத்தை நல்ல பண்பாடு மிக்க சமூகமாக தங்களுடைய சீர்திருத்த பணியினூடாக அவர்களை உருவாக்கி காட்டினார்கள். அபூதல் கிஃபாரி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்கள் என்ற நிலையில் அவர்களை ஆக்கினார்கள். மக்காவிலே இருந்து ஒரு முஹாஜிர் வருவார். அவரை மதீனாவிலே உள்ள ஒரு சஹாபியோடு இணைப்பார்கள். சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள். இப்படி வாழுகின்ற காலகட்டத்தில் அபூதல் கிஃபாரி மதீனாவாசி, பிலால் ரலி மக்காவாசி, இரண்டு பேரும் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயம் குறித்து ஒரு சர்ச்சை வருகிறது. இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிற கட்டத்தில் அபூதல் கிஃபாரினுடைய வாயில் ஒரு கடுமையான வார்த்தை வருகிறது. யப்ன சௌதா, கருப்பியின் மகனை என்று கடிந்து பேசிவிடுகிறார். இவர் சொன்ன இந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை கடுமையாக பாதிக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்தே ஓடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரர் அபூதல் கிஃபாரி என் தாயை பழித்து கூறிவிட்டார். அவருடைய மனசு கடுமையாக பாதிக்கப்பட்டதன் விளைவாக இந்த முறைப்பாட்டை அவர் செய்கிறார். ரசூலுல்லாஹ் அபூதல் கிஃபாரியை அழைக்கிறார்கள். அபூதல் கிஃபாரியே, இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, நீங்கள் ஒரு அஞ்ஞான கால சமூக நடைமுறை உள்ள ஒரு மனிதராக, அறியாமை கால விடயங்களை பின்பற்றுகின்ற ஒரு மனிதராக நீங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று அவருடைய அந்த செயல் குறித்து ரசூலுல்லாஹ் அவரை கடுமையாக கடிந்து கொண்டார்கள். ஒரு தடவை அபூதல் கிஃபாரி வருகிறார். அவருக்கு முன்னால் பிலால் அலி வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே பிலால் அலியை கண்ட நேரத்தில் அவர் பூமியிலே விழுந்து விடுகிறார். மல்லாந்து விழுந்து பூமியிலே அவர் இருந்து பிலாலை பார்த்து சொல்லுகிறார், பிலாலே, உங்களுடைய காலினால் என்னுடைய கழுத்தின் மீது நீங்கள் ஏறி மிரியுங்கள். உங்கள் தாயை நான் பழித்து பேசியதற்கு இதை ஒரு பிராயச்சித்தமாக நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அபூதல் கிஃபாரி கேட்கிறார். ஆனால் என்ன செய்யவில்லை,
தன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பழிவாங்குதல் என்ற குணம் பிலாலுடைய உள்ளத்திலே உருவாகவில்லை. அவரை எழுப்பி கட்டி அணைத்து தங்களுக்கிடையில் அந்த நட்பை அவர்கள் பரிமாறிக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் உருவாக்கிய சமூகத்தினுடைய நடைமுறை பாங்கு இந்த அடிப்படையில் தான் அமைந்திருந்தது என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, சில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சில உபதேசங்கள் செய்வார்கள், சில நடைமுறைகளை அவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபி தோழருக்கு ரசூலுல்லாஹ் இத்தகில்லா ஹைதுமா குன்ஸ், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள் என்ற இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். நீ எந்த நேரத்தில் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் தக்வா என்பது, இறையச்ச உணர்வு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக பெரும் கடிவாளமாகும். அவன் பாவத்தின் பக்கம் செல்லுகின்ற நேரத்தில் அந்த பாவத்தில் அவன் இறங்கி விடாமல் அவனை கண்ட்ரோல் பண்ணுகின்ற, அவனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய சக்தி தான் தக்வா என்ற இந்த இறை சாதனமாகும். இன்றைக்கு பண்பாடு மோசமான நிலையை அடைந்திருக்கிறது, ஒழுக்கம் மோசமான நிலையை அடைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட கட்டத்திலே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தக்வாவை அணிகலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது என்றால், தக்வா என்ற உணர்வு மனித உள்ளத்திலே ஆழமாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவன் சமூக விரோத செயற்பாடுகளில் எந்த நிலையிலும் அவன் களமிறங்க மாட்டான். என்னை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவருடைய பார்வை விட்டு நான் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வினாடியிலும் மாற முடியாது, அகல முடியாது. எனவே இந்த அச்ச உணர்வுகள் அவனை பண்பாட்டோடு வாழ வைக்கிறது, ஒழுக்கத்திலே நிலையாக அவனை நிலைநிறுத்துகிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு இது போன்ற சீர்திருத்த வார்த்தைகளின் ஊடாக அந்த சமுதாயத்தின் உள்ளத்தை வென்றார்கள். இத்தகில்லா ஹைதுமா குன்த் வ அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீ ஒரு தவறு செய்தால், ஒரு குற்றம் செய்தால், உன்னுடைய குற்றத்தை மன்னிக்கப்படக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு நன்மை நீ செய்துவிடு என்று சொன்னார்கள். பாவம் செய்து விட்டாயா, பாவத்தோடு நீ இருந்து விடாதே, உடனடியாக உன் பாவங்கள் உன்னுடைய பதிவேட்டில் இருந்து அழிக்கப்படக்கூடிய வகையில் ஒரு நன்மையை நீ தொடர்ந்து செய்து கொள் என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு வலியுறுத்துகிறார்கள். அதே போன்றுதான் வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், மனிதர்களிலே சிறந்தவர், பண்பாட்டுள்ளவர் யார், மனிதர்களிலே மிகவும் சிறந்த நிலையில் உள்ளவர் என்றால் நல்லொழுக்கம் கொண்டவர், நல்ல பண்பாடுகளிலே வாழக்கூடியவர் என்று நபி அவர்கள் பண்பாட்டின் முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸினூடாக அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள். எனவே இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு மனிதன் சுயமாக தன் வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தத்தோடு வாழுகின்ற நிலைமைகளை அவனுக்கு உருவாக்கக்கூடிய மிக பெரும் பொறிமுறையாக இஸ்லாம் இந்த காரியங்களை வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் இன்றைய கால சூழ்நிலையில் ஒழுக்கம் என்பது ஒரு சீர்குலைந்த நிலையில் இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. நபி அவர்கள் இது குறித்து அதிகமாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு நபியாக வந்ததற்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று நல்ல பண்பாடுகளை விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அது குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக, தனிமனித வாழ்க்கை ரீதியாக எல்லா நிலைகளிலும் ஒரு சரிவை நோக்கி அது இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் 3 நபர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். யார் அந்த 3 நபர்களும்? அல்லாஹ்வுடைய அருள் பார்வையிட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை நாளை மறுமையில் அவனுடைய குடும்பம், அவனுடைய கோத்திரம், சமூக மக்கள், பெற்ற பிள்ளைகள், சேர்ந்து வாழ்ந்த மனைவி எல்லாரும் அவரை விட்டும் தூரமாகின்ற கட்டத்தில் இறைவன் மாத்திரம்தான் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹுவே தன் கருணையினால் அவனை பார்க்க மாட்டான் என்ற ஒரு நிலை நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமாக இருந்தால்
அதை விட ஒரு மிக பெரும் தண்டனை அவனுக்கு கிடையாது. அல்லாஹ்வே அவனை கணக்கில் எடுக்க மாட்டான், அல்லாஹ்வே அவனை பார்க்க மாட்டான். இப்படிப்பட்ட மனிதர்களில் ஒரு முக்கியமான நிலையில் உள்ளவர் தான் அத்-தையூஸ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தையூஸ் என்றால் மானம் கெட்டவன் என்ற அர்த்தமாகும். இதை விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் யார் இந்த மானங்கெட்ட வாழ்க்கை வாழ்பவன், தன்னுடைய ஆளுமையின் கீழ் தன்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ள தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் போன்ற தன்னுடைய பாதுகாப்பிலே உள்ள அந்த குடும்ப உறவுகளில் அசிங்கமான செயற்பாடுகள் நடக்கின்ற நேரத்தில் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாதவன், அதனுடைய விபரீதம் தொடர்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவிக்கு எடுத்து சொல்லாதவன், அதை தடுக்காமல் அவர்களாக இருந்து அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மனிதர் தான் மானம் கெட்டவன், நாளை மறுமையில் இறைவனுடைய அருள் பார்வையிட்டும் தூரமாக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சமூக சூழ்நிலையில இதை நாங்கள் நேரடியாக அவதானிக்கலாம். சினிமாவுக்கு முன்னால், சீரியல் நாடகங்களுக்கு முன்னால் குடும்ப சகிதம் இருந்து அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அதிலே கற்பழிப்பு காட்சிகள் வருகிறது. வயது வந்த பிள்ளை, வயது வந்த ஒரு குமரு பிள்ளை, தந்தை பக்கத்தில் இருக்கிறார், பிள்ளை அந்த காட்சியை பார்க்கிறது. தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், வயசு வந்த மக்கள் பார்க்கிறார், சின்ன குழந்தைகள் எல்லோரும் குடும்பமாக இருந்து அந்த அசிங்கமான படக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சினிமா பாடல்கள், அங்க அவயவங்கள் தெரியக்கூடிய மோசமான ஆடைகள் அணிந்து நாட்டியமாடக்கூடிய இந்த நாட்டியங்களை எல்லாம் குடும்ப சகிதம் இருந்து பார்க்கின்ற சூழல் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கின்றதா இல்லையா? இதை தட்டி கேட்பதற்கு முதுகெலும்பில்லாத அந்த தந்தை, அந்த குடும்ப பாதுகாப்புக்குரியவர் இதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளாமல் இருந்தால் இவரைத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வை விட்டும் தூரமாக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய குமரு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? எந்நேரம் தூங்குகிறார்கள், போனும் கையுமாக இருக்கிறார்கள். யாருடைய தொடர்போடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சந்தேகிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மிக பக்குவமாக, மிக அவதானமாக நமது பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது. நமது பிள்ளைகள் வெளியே செல்லுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், எவ்வாறான உறவு முறைகளை ஃபாலோ பண்ணுகிறார்கள், இது போன்ற காரியங்களில் ஒரு தகப்பன், அந்த பொறுப்பாளர் மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மட பிள்ளைதானே, வயதுக்கு அதாவது தோளுக்கு மூத்த பிள்ளையை நாம தட்டி கேட்க முடியாது என்கின்ற இந்த பிழையான சித்தாந்தங்களை வைத்து தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய மோசமான காரியங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை கண்டுகொள்ள மாட்டான் என்பதைத்தான் இந்த ஹதீதினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த சீர்திருத்த பணியினூடாக இது போன்ற விடயங்களை விட்டும் சமுதாயத்தை தடை செய்தார்கள். தனிமனித மாற்றம் என்பது மிக முக்கியமான நிலையில் இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், குல்லில் முஃமினீன், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பாதுகாத்து கொள்ளட்டும், காத்து கொள்ளட்டும். பாதையால் செல்லுகின்ற போது என்ன ஒழுங்குகளை, என்ன ஒழுக்கத்தை அவர் பின்பற்ற வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் பாதையால் செல்லுகின்ற நேரத்தில் தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அனாவசியமாக பிழையான அடிப்படையில் அந்நியவர்களுடைய அவர்களின் பக்கம் எங்களுடைய பார்வைகள் திசை திரும்புவதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று, பாதையில் செல்லுகின்ற போது நாம் என்ன ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்ற விதிகளை கூட இஸ்லாமிய மார்க்க நமக்கு எவ்வளவு தெளிவாக உணர்த்தி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இதே போன்றுதான் நபி அவர்கள் ஏற்படுத்திய இந்த சீர்திருத்த பணிகளில் மிக முக்கியமான ஒன்று பொருளாதாரம் என்ற பகுதியாகும். இன்றைக்கு பொருளாதாரத்திலே பாவம் கலக்காத பொருளாதாரம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பொருளாதாரத்தில்
மிக பெரும் பாவங்கள் கலக்கின்ற சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. லஞ்சம், வட்டி, பிழையான முறையில் எங்களுடைய முதலீடுகள் வைக்கப்படுவது, இதே போன்று வீண் விரயம் என்று பல்வேறுபட்ட பிழையான பொருளாதார ஈட்டல்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே பாரிய தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த வீண் விரயம் தொடர்பாக சொல்லுகின்ற செய்திகளை பாருங்க. இன்றைக்கு நாம் வுது செய்கின்ற கட்டங்களில் கூட நிறைய தண்ணிகளை நாம் வீண் விரயம் செய்வோம். நபி அவர்கள் அதை கூட கண்டிக்கிறார்கள். சாதென்ற நபித்தோழர் வுது செய்கிறார், ரசூலுல்லாஹ் வாராங்க, அப்ப சொல்றாங்க வுது செய்யறதுல வீண் விரயத்தை தவித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார்கள். அப்ப சாதர் அலி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வுது செய்யறதுமா வீண் விரயம் நடக்கிறது? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீர் ஓடுகின்ற நதியில் ஓடக்கூடிய ஆற்றில் நீ வுது செய்தாலும் அந்த இடத்தில் கூட நீ வீண் விரயத்தை தவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எவ்வளவு அழகான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உன்றத்தில் பருகிற விஷயத்தில் நிறைய வீண் விரயம் இருக்கிறது. ஒவ்வொரு வருடத்திற்கும் 30 மில்லியன் மக்கள் வறுமையினால், அதாவது உணவு இல்லாமல் மரணத்தை தழுவுகிறார்கள் என்பதை உலக சுகாதார திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு சமூகத்திலே வீண் விரயம் என்பது மிக பாரிய அளவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் ஒருவர் வுது செய்கிற விஷயத்தில் கூட வீண் விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய பொருளாதார வீண்விரய செயற்பாடுகளை இஸ்லாம் எந்த அடிப்படையோடு அணுகுகிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஓடுகின்ற நதியில் வுது செய்கிற சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அந்த இடத்தில் கூட தண்ணீர் வீணடிக்கப்படக்கூடாது என்பதை மார்க்க நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு மெசேஜ், இந்த உலகத்தில் 3ஆம் உலக மகா யுத்தம் தொடருமாக இருந்தால் அது தண்ணிக்காகத்தான் அந்த யுத்தம் நடக்கும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு தண்ணீருடைய பாவனைகள் அதிகமாகிவிட்டது. அதே போன்று காடுகள் அழிக்கப்படுகின்றன, மழை வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்திலே சுத்தமான தண்ணி எடுத்துக்கொள்வதில் நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டு அதற்கு பின்னால் அது ஒரு மிகப்பெரும் உலக மகா யுத்தமாக உருவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. இஸ்லாம் தண்ணியை பாவிப்பதை கூட கட்டுப்பாட்டோடு பாவி என்று சொல்லுகிறது. எனவே இந்த சீர்திருத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நமது பொருளீட்டல் முறையில் வீண்விரயம் தவித்துக் கொள்ள வேண்டும். பாவமான பொருளீட்டல் முறைகளை தவிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே இதற்கு நிறைய முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியாக இந்த அரபிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருந்தால் கூட வீட்டை உண்பதற்கு வழி இல்லாத வறுமை நிலையில் தான் இருந்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கிறது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அவங்க சொல்றாங்க, இது ஜக்காத்து சதக்காவாக இருக்கும் என்று நான் அஞ்சுகிற காரணத்தினால் தான் இதை உண்ணாமல் விடுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சதகா ஜக்காத் என்பது ஹராமாக, அவருடைய குடும்பத்துக்கு ஹராம். அதான் ரசூலுல்லாஹ் யாரையாவது ஜக்காத்து பொருளாக இருக்கும் என்ற அச்சத்தினால் அதை கீழே போடுகிறார்கள். இல்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட பசியினால் அதை சாப்பிட வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருப்பதாக அந்த கட்டத்திலே சொல்லுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பொருளாதாரம், அதை ஈட்டுகின்ற முறை, ஹராமான உணவுகள் நமது உள்ளத்தில் சேருகின்ற விஷயங்களில் எவ்வளவு ரோல் மாடலாக தந்த சமுதாயத்துக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த விடயங்களில் ஒரு சீர்திருத்தம் உருவாகுமாக இருந்தால் நிச்சயம் அது எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கின்ற வளமான இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கையாக அமையும். நபி அவர்கள் இந்த மாற்றங்களுக்காகவே தன்னுடைய 23 வருட வாழ்க்கையை இந்த சீர்திருத்த பணிக்காகவே கழித்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தில் இந்த சீர்திருத்த பணியில் ஈடுபடக்கூடிய நல்லுள்ளம் உள்ளவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபிய பஅதஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் சமூக சீர்திருத்தம் என்பது ஃபர்லான கடமையான ஒரு விடயம் என்பதை மார்க்க நமக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை பற்றி பேசுகின்ற நேரத்தில் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், மனித சமூகங்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட மக்களில் ஹைரு உம்மா, சிறந்த சமூகமாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே தோன்றிய மனித சமுதாயத்தில் ஹைரு உம்மா, சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தன் நாவினால் மொழிந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஹைரு உம்மா, சிறந்த சமூகம் என்ற இந்த நாமம் எதனால் அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால், அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்த பணி என்பதை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் அதன் தொடரிலே சொல்லுகிறான். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் நன்மை தீமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பணி, இதை நீங்கள் கடைபிடிப்பதன் ஊடாகத்தான் ஹைரு உம்மா, சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு 50% மக்கள் நல்லவர்கள், 50% மக்கள் பிழையான வாழ்க்கையோடு உள்ளவர்கள். இப்படியான ஒரு சமூகத்தில் சீர்திருத்த பணி இல்லை, ஆனால் நல்ல மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வின் அழிவு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அனஹ்லிகு வஃபீனா சாலிஹூன், எங்கள நல்ல சாலிஹான மக்கள், சாலிஹூன் நல்லவர்கள், அவர்கள் தனிப்பட்ட வகையில் நல்லவர்கள், பள்ளிக்கு வருவாங்க, தொழுவாங்க, நல்ல ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, மாஷா அல்லாஹ், தனி மனிதன் என்ற வகையில் நல்லவர்கள். இப்படி நல்லவர்கள் இருக்கத்தக்க நிலையில் பாவமான மக்களும் இருக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அழிவு ஏற்படுமா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம், ஆம் வெறும் என்று சொன்னார்கள். இதா கசுரல் ஹபத், அந்த சமுதாயத்திலே சமூக விரோத செயற்பாடுகள் அதிகரித்தால், நிச்சயம் நல்லவர்கள் இருந்தாலும் அந்த சமூகத்திலே அழிவு வரும். எனவே ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பை சாலிஹான மக்கள் இருந்து காணாது, முஸ்லிஹூன்கள் இருக்க வேண்டும். அந்த பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு பாவங்களை விழிப்புணர்வு செய்கின்ற, பாவங்கள் பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற மக்கள் இருப்பார்களானால் அந்த சமூகத்தை அல்லாஹ் டோட்டலாக அழிக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்திலே சொல்லி இருக்கிறான். எனவே இந்த ரெண்டையும் நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாலியான மக்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் இந்த சீர்திருத்த பணியில் ஒரு சமுதாயம், ஒரு குழு இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பணி, அந்த குழுவின் மூலமாகத்தான் அந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற சீர்திருத்த பணியிலே இன்னும் முக்கியமான ஒன்றுதான் சூழல் பாதுகாப்பு குறித்து இஸ்லாம் சொல்லுகின்ற அழகிய முறைகளை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லா நாடுகளும் அரசாங்கங்களும் தன்னுடைய நாட்டை வளப்படுத்துகின்ற சீர்திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டங்களை வகுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. இஸ்லாம் இதை எப்பவோ சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்ல ஆனைன், சபிக்கப்பட்ட 2 பேரை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருங்கள். யார்? அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவ் ஃபீ ظில்லிஹிம், மக்கள் நடமாடுகின்ற சாலையோரங்களில், மக்கள் நடமாடுகின்ற பாதைகளில் மலம் சலம் கழிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. மனிதன் நடக்கக்கூடிய பாதையில, மனிதன் நிழல் பெறக்கூடிய மரங்களுக்கு கீழே அசிங்கங்கள் கழிக்கக்கூடியவர்கள், துப்பி வச்சு போட்டு போறவங்க, அல்லது ஏதாவது சாப்பிட்டு போட்டு அந்த துரைக்கப்பட்ட அந்த டிஷ்யூக்களை போட்டு போட்டு போறவங்க, இவைகளெல்லாம் அந்த சபிக்கப்பட்ட கூட்டங்களுக்குள் உள்வாங்கப்படுகிறார்கள். மக்களுக்கு நோவினை செய்யக்கூடிய பிழையான இந்த நடைமுறை இஸ்லாம் எவ்வளவு அழகாக ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது.
எனவே பாதை சுத்தமாக இருக்க வேண்டும். மக்கள் ஒன்று கூடுகின்ற மரம் நிலத்தரக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக மார்க்க நமக்கு சொல்லுகிறோம். சில நேரங்கள்ல நாம அறியாம நாம கொலைகாரர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில நேரங்கள் நாம யோகட் ஒன்றை சாப்பிட்டு போட்டு அதை தூக்கறிஞ்சு விட்டு பெய்த்திருவோம். மழை பொழிகிறது, அந்த யோகட் கப்பிலே தண்ணீர் இருக்கிறது, அதுல என்ன டெங்கு உருவாகிறது. அந்த டெங்கு சில மக்களை குத்தி அதன் மூலமாக அவர்கள் உயிரிழப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த உயிரிழப்புக்கு ஆளான இந்த நபர்களை கொன்றவர் யார்? இந்த யோகட் திண்ட மனிதர் தான். நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை எந்த கூட்டத்தை எழுப்புவான்? கொலையாளர்கள் அந்த கூட்டத்தை தான் அவர் எழுப்புவார். அவர் செய்த ஒரு சூழல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய காரியத்தை இவ்வாறு செய்திருக்கிறார். இஸ்லாம் எவ்வளவு அட்வான்ஸாக இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல பார்க்கறாங்க. சொர்க்கத்தினுடைய இன்பங்களை சாதாரணமாக அவர் அனுபவிக்கல, உருண்டு புரண்டு அனுபவிக்கிறார். இப்ப சொர்க்கத்தில் அவரை நுழைச்சிட்ட உடனே அந்த சொர்க்கத்தில் கிடைக்கிற இன்பங்களை அப்படி உருண்டு புரண்டு சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய மியராஜினுடைய அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூட, சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன், சிதறத்துல் முன்தஹா என்ற அந்த 7 வானம் கழித்த அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணை அள்ளி பார்க்க, அங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை, அந்த மண் முழுக்க அந்த சின்ன சின்ன கல்லுகள், அவைகள் அனைத்தும் முத்துக்களாக இருந்தன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதனுடைய மண் மிகவும் கஸ்தூரி மணக்கக்கூடியதாக இருக்கிறது. நடந்து செல்லக்கூடிய மண்ணை கூட அல்லாஹ் முத்துக்களாக சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அந்த சொர்க்கத்தை எப்படி அவன் என்ஜாய் பண்ண விரும்புவான், எப்படி அனுபவிக்க விரும்புவான்? அதனால் உருண்டு புரண்டு அந்த சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த மனிதர் யார்? எதற்காக இந்த நன்மை, எதற்காக இந்த மகிழ்ச்சி? அந்த நேரத்தில் என்ன காரணம் சொல்லப்பட்டதென்றால், இவர் பாதையால் வருகின்ற நேரத்தில் மனிதனுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஏதாவது மரக்கொப்புகள் கிடந்தால் அதை அகற்றி விட்டு செல்வார். மனிதன் வரக்கூடிய பாதையோரங்களிலே கற்கள், முட்கள், மரக்கிளைகள் கிடந்தால் மனிதனுக்கு இது இடைஞ்சலாக அமையுமே, வரக்கூடியவனிலே மோதி விழுந்து விடுவானே என்ற நல்ல இஹ்லாஸான எண்ணத்தில அந்த பொருளை பாதை ஓரத்திலே போட்டு விட்டு சென்றார். அதற்காக இஸ்லாம் அவருக்கு இந்த நன்மையை கொடுத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு முள்ளை எடுத்து ஓரத்தில் போட்டு சென்றவனுக்கு இஸ்லாம் சொர்க்கத்தை அனந்தர சொத்தாக வழங்குகின்றது என்றால், சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இஸ்லாம் எவ்வளவு ஆழமான சிந்தனையை வைத்திருக்கிறது. ஒரு தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஓடாத தண்ணீரை சிறுநீர் கழிக்காத. ஏனென்றால் என்ன செய்யலாம், இன்னொருவர் வந்தாலே குளிக்கலாம், ஒருவர் தன் உணவுக்காக அந்த தண்ணீரை அள்ளி செல்லக்கூடிய தேவை இருக்கும். எனவே அதில் நீ சிறுநீர் கழிக்க வேண்டாம், அதை மாசுபடுத்த வேண்டாம் என்று சூழல் பாதுகாப்பு குறித்து இஸ்லாம் இவ்வளவு அழகான மாற்றங்களை சமுதாயத்திலே உருவாக்கி இருக்கிறது. இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்திய மிகப்பெரிய சீர்திருத்த பணிகளாக இருக்கிறது. இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சமுதாயம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் மிக ஆழமாக பேசி இருக்கிறது. வலவ் அன்னஹுல் குர்ஆ ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். எந்த ஒரு கிராமம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, முதலாவது பொறிமுறை அந்த சமுதாயத்திடத்தில் ஆழமான ஈமானிய நம்பிக்கையும் அந்த ஈமான் சார்ந்த அம்சங்களில் அவர்கள் மிகவும் முன் உதாரணமிக்கவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது வத்தகவ், அந்த சமுதாயத்தினுடைய உள்ளம் முழுக்க இறையச்சத்தினால் நிரம்பி வழிந்திருக்க வேண்டும். ஈமானும் இறையச்சமும் இந்த அடிப்படையில் ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுமாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்தின் பூமியினுடைய பரக்கத்தின் வாசல்களை நாம் திறந்து கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒரு சமுதாயத்தில் ஈமானும் இறையச்சம் இந்த அடிப்படையில் ஒரு சமூகத்தின் கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட அந்த சமூகத்துக்கு பொருளாதாரத்தினுடைய வாசல் அல்லாஹ் என்ன சொல்றான், வானம் பூமி இதனுடைய வாசல்களை, அதனுடைய பரக்கத்தின் வாசல்களை நான் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சமுதாயத்திடத்தில் தான் நல்ல
மக்களை பார்க்க வேண்டுமா, அந்த ஊரை போய் பாருங்கள். படித்தவர்களை பார்க்க வேண்டுமா, அந்த ஊரை பாருங்கள். பண்பாடு மிக்கவர்களை பார்க்க வேண்டுமா, அந்த ஊரை பாடுங்கள். நல்ல கண்டுபிடிப்பாளர்களை பார்க்க வேண்டுமா, அந்த ஊரை பாருங்கள். இறைவனோடு ஆழமான உரை வைத்திருக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார், அங்கே போய் பாருங்கள். நல்ல அவுலியாவா வாழுகின்ற மக்கள் எங்கே, அந்த ஊரை பாருங்கள் என்று நாம் ரோல் மாடலாக பயணிக்கக்கூடிய மிக ஒரு சிறந்த ஒரு கிராமம் இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ஒரு கிராமம் உருவாகிவிட்டால் அல்லாஹ் மனுஷன் நிறைய ஓடி கொண்டிருப்பது எதற்காக? உழைப்பு என்பது மிக முக்கியமானது. பொருளாதார தேடல் என்பது மிக முக்கியமான, அதற்குத்தான் மனிதன் கடுமையாக உழைக்கிறான், ஓடுகிறான். அல்லாஹ் சொல்றான், உண்ட கிராமம், நீ வாழுகின்ற பிரதேசம் ஈமானோடும் தக்வாவோடும் இணைந்த ஒரு அமைப்பில் உருவாக்கப்படுமாக இருந்தா நீ தேட தேவையில்லை, நான் திறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த ஒரு சமூக உருவாக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே மதீனாவிலே உருவாக்கினார்கள். எனவே இந்த சீர்திருத்த பணியின் ஊடாகத்தான் இது நிச்சயம் சாத்தியமாகும் என்பதை கண்ணியமானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய நபித்துவ கொள்கையை அந்த மக்கள் மத்தியிலே போதனை செய்தார்கள், அந்த போதனையில் வெற்றி கண்டார்கள். எனவே இஸ்லாம் சமூக சீர்திருத்தம் தொடர்பாக முன்வைத்திருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் மிகவும் விசாலமான விடயங்கள் சார்ந்தது. எனவே இந்த குத்துபாவில் முக்கியமான சில அம்சங்களை நினைவூட்டி இருக்கிறோம். நாம் அனைவரும் நல்ல முஸ்லிம்களாக சமூக சீர்திருத்த பணிகளில் ஈடுபடக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து சமூகத்துக்கு ஈமான், இறை விசுவாசம், அதே போன்று தக்வா போன்ற பண்பாடுகளை அனைவரும் பின்பற்றி நல்ல ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க சமூகமாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயல்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.